Take down. மேடம். Yes. ராஜேந்திர ஸ்டூடெண்ட்க்கு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்கு. அவங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். Oh. Raji. Raji. Yes, ma'am. உங்க அம்மாக்கு சீரியஸ்னு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்காமா? சுரேஷ், வண்டி எடு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போணும். எதுக்கு? நீ முதல்ல வண்டி எடு. கொஞ்சம் பொறுமையா இருமா. எங்க அம்மாக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சொல்றல. அப்படின்னு யார் சொன்னா? டோன்ட் ப்ளே போன் வந்துச்சு. யாரு போன் பண்ணா? உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. ஐ அம் கோயிங் பை ஆட்டோ. இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக்குமா? நீ பொறுமையா இருந்தேன்னா நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். என்ன உண்மை? என்ன உண்மை? உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போ போன் பண்ணதே நான் தானே. அஜி, ஐம் சாரி, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அப்படி ஒரு போய் சொன்னேன். உனக்கு வேற ரீசனே தோணலையா? அன்னைக்கு தான் பெருசா சத்தம் போட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு போனாவது நீ பண்ணியா? எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அதுக்காக உன்னோட வீக்னஸ் உங்க அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அது சம்பந்தமா ஏதாவது சொன்னாதான் நீ காலேஜை விட்டு வெளியே வருவேன்னு தான் போன் பண்ண. உனக்கு பெரிய இது நினைப்பு. எதுன்னு? புத்திசாலின்னு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. வா, கைய விடு சுரேஷ். லீவ் மீ. நான் எவ்வளவு பொறுப்பானவன் நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? வா. முடியாது. நீ இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. என்ன செய்வ? நேரா உன் பிரின்சிபல் கிட்ட போய் நீதான் உங்க அம்மாக்கு சீரியஸ்னு போன் பண்ண சொன்னேன்னு சொல்லிடுவேன். ஏன்டா இப்படி படுத்துற? அப்ப வண்டியில ஏறு. ஐயோ, ஓ வீட்டுக்கு எது கூட்டிட்டு வந்த? சொல்றேன் வா. வா. டாடி. ஐயோ, எதுக்கு உங்க அப்பா கூப்பிடுற? சும்மா இரு. டாடி. வணக்கம். யாருப்பா இந்த பொண்ணு? டாடி, திஸ் இஸ் ராஜி. என்னோட வருங்கால மனை, ஐம் சாரி, உங்களோட வருங்கால மருமகள். பொறுப்பா நடந்துக்க சார். போல்றதான் பாருங்க. இல்ல, நான் வேற போடுறேன். சீன் பண்ணது சரியா இருக்காது. சும்மா இது இந்த மவுஸ் பேடெல்லாம் தட்டி விடாத. நீ என்ன பண்ற நீ? குட் மார்னிங். அட வாங்க 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 வேதாச்சலம். என்ன இந்த பக்கம் காத்து? ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு விஷயமா. கேளுங்கண்ணா. இப்ப The பாரு. list of files. பாரு, யாரை கூப்பிடுறாங்க? யாரு? அங்க நிக்கறாங்களே, அவங்க யாரு? அவங்கதான் நந்தினி. நந்தினியா? ஆ, அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. செத்து போயிட்டாரா? ஆ, என்னையா சொல்ற? பூ வச்சிருக்காங்க, பொட்டு வச்சிருக்காங்க. அவங்க நெத்தி அவங்க பொட்டு வச்சிருக்காங்க, அவங்க கூந்தல் அவங்க பூ வச்சிருக்காங்க. உமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டோ? சரி, அதை விடு. பக்கத்துல பேசிட்டு இருக்காரு, ஆ, அவர் யாரு? அவர்தான் ரங்கசாமி. ரங்கசாமியா? ஆ, அவருக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு? என்ன உறவு இல்ல. என்னையா சொல்றான்? ஒண்ணும் புரியலையோ. இப்படித்தான் பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பான். நாமே கேள்வி கேட்டு நாமே பதில் சொல்லிக்கணும். அதாவது அவர்தான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே. எல்லாமே என்ன? எல்லாமே. ஆண்டிபட்டி சந்தையில நான் வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஏங்களவே ஆண்டிபட்டி சந்தையில கருவாடு தான் விக்கிறாங்க, மல்லிப்பூ எங்க விக்கிறாங்க? ஏன் இப்படி காலங்காத்தால கத்துற? கத்துறனா? பின்ன மெட்ராஸ் ஒரு டைப்பான ஊரு. இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரலாம் நாங்க 2 பேரும் மதுரையில இருந்து உன்னை கூட்டு வந்து கொலை பண்றோம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கம்மி பண்ண முடியுமா? கத்தாத. ஆமா, நீ கறியும் சோறும் பிரியாணியா போடுற பாரு, அதுல கத்துறேன். இதுதான் நம்மள ஒரு லிமிட்டா வச்சிருக்கணும். கூட்டு வந்து 3 வேளையும் பெட்ரோல் தேடி அவனுக்கு சோறு போட்டா அவனுக்கு பிரியாணி ஆசை வந்து சோதியா? நான் சாதகம் பண்றேன்டா, டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா குருஜி, சாதகம்னா எப்படி இந்த ஆத்தண்ணிக்குள்ள இந்த அளவுக்கு நின்று தானே பாடுவாங்க? ஆமா, இங்க ஆறும் குளமும் ஓடுது பாரு, கூவம் தான் ஓடுது. அவ்வளவுதானே, கவலைப்படாத. அடுத்த அசம்பிளி மீட்டிங்ல பேசி பீச்ல இருந்து கரையை உடைச்சு அப்படியே கடல் தண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவா. பாடு. என்ன மாமா? என்னடா பெட்ரோல்? செல்வி என்ன ஃபீல் பண்ணுது? அது ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா. அதோட லிவிங் ஸ்டைலுக்கு மெட்ராஸ் மேட்ச் ஆகலையா? அதனால மெட்ராஸ்லயே கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி கடல் தண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து ஏன் விடுச்சு. அங்கதான் கடல் இருக்கு, போய் முக்கிற வேண்டியதானே? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதான் ட்ரை பண்றேன். பீச் பக்கமே வர மாட்டேங்குதா? டேய், என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கடல்ல தள்ளி விட பாக்குறீங்களா? செல்வி ஃபீல் பண்ணாத, சாதகத்தை கண்டினியூ பண்ணு. ஆண்டிபட்டி சந்தையில வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ. ஆண்டிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்தே மல்லிகைப்பூ. என்னது, நமக்கு ரொம்ப திக் ரிலேஷன். இவனே உளுந்தடிச்சு வரானே. ஹலோ அங்கிள். ஹலோ ராஜி. என்னம்மா, எப்போ நடக்க போற கல்யாணத்துக்கு இப்போவே திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? முடிவே பண்ணிட்டீங்களா?
எதம்மா? நான் உங்க மருமகன்னு. அத நான் முடிவு பண்ணலன்னா இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வாமா, நடந்துகிட்டே பேசுவோம். ஓகே. உங்க 2 பேர் கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட்மா. இத நான் யார்கிட்ட கேட்கலாம்? என்ன டவுட் அங்கிள்? என்கிட்ட கேளுங்க. இல்ல, மிஸ்டர் ரங்கசாமின்னு இருக்காரு, அவர் என்ன உங்களுக்கு உறவா? பெரியப்பாவா? இல்ல. சித்தப்பா? இல்லையே. மாமா? இல்ல அங்கிள். அப்ப அந்த மிஸ்டர் ரங்கசாமி உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்துலமா வேண்டியவர்? உறவு முறைன்னு பார்த்தா he is nothing. நத்திங்கா இருந்தா பரவாயில்லம்மா, அவர் சம்திங்கா இல்லாம பாத்துக்கோ. நத்திங்கா இருந்தா பரவாயில்லம்மா, அவர் சம்திங்கா இல்லாம பாத்துக்கோ. இங்க வச்சிருந்த பொட்டு எங்க காணோம்? மம்மி, என்னம்மா? நீ இப்படி அழகா இருக்கியே, எதுக்கு பொட்டு வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இப்படி வந்து நிக்கிற உனக்கு நல்லா இருக்கா? எப்படி வந்து இப்படிதானே என்ன அது ஸ்டூபிடா, நெத்தியில பொட்டு இல்லாம தலையில பூ இல்லாம? இல்லங்க, இப்பதான் அந்த குளிச்சு. முதல்ல வரக்கூடாது. எப்பவுமே என் முன்னாடி வரும்போது நெத்தியில பொட்டு தலையில பூ இருக்கும். சரி. என் முன்னாடி மட்டும் இல்ல, எப்பவுமே. நான் இப்படி இருந்தா ஒருத்தருக்கு பிடிக்காத. யாருக்கு? சாட்சாத்து எனக்கு தான். அம்மா, ஒரு பொண்ணு பூவும் பொட்டும் இல்லாம இருந்தா பாக்குறதுக்கு எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. என்ன காலங்காத்தால கோவிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? நல்லா இருக்கு. மறந்துட்டியா? இன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாள் ஆச்சு, அதுக்குதான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஐயோ, ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல மறந்தே போயிட்டேன். Many happy returns of the day. ஏண்டி, நீ அது ஞாபகப்படுத்த கூடாதா? சரி, மறந்துட்டா. நீ பொட்டு வச்சுக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் வச்சு விடு. ஹாப்பி பர்த்டே கண்ணு. இந்த வருஷமாவது என்ன படுத்தாம நல்ல பொண்ணா இருமா. ஆபீஸ் டைம் ஆகுது. மாமா, மாமா. என்னடா பட்டுல கூவம் தண்ணி இங்க வந்துருச்சா? ஐயோ, அது இல்ல மாமா. இல்ல, அந்த தண்ணி வந்தாலாவது அதுல கிளவி என்னன்னு சாதகம் பண்ண சொல்லலாம். வாட்டர் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா ஐயோ, இருக்கு. உன் இம்சை தாள முடியல. அங்க பாரு, அங்க போறது யார்? நம்ம ஹவுஸ் ஓனர் ரங்கசாமி ஏத்து விட்டு நந்தினி அம்மா போறாங்க. அது இல்ல மாமா, நம்ம அதிர்ஷ்டமே போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஐயோ, இதுக்கு நம்ம கிளவியோட சங்கீதம் எவ்வளவோ பண்றது. புரியுமா சொல்லுப்பா? ஒண்ணு இல்ல, அந்த ரங்கசாமியை பிடிச்சோன்னு வச்சுக்க, அத்தனை சபா செக்ரட்டரி நம்ம கைக்குள்ள மாமா. ஏயா, இந்த ஆளையே நான் பிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி சபா செக்ரட்டரி பிடிக்கிறது? எதுக்கு பிடிக்கணும்? இத பாரு, உனக்கு பாட்டு பாட சான்ஸ் வேணுமா வேணாமா? டேய், பாட்டு பாடுறது சங்கீதம் தெரியணும், சபா செக்ரட்டரி எதுக்கு தெரியணும்? அதெல்லாம் ஊர்ல மெட்ராஸ்ல இவங்களை பிடிச்சாதான் எல்லாம் நடக்கும். இவரை கவுக்க போறியா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் கவுக்குற உருவம் மாடாது. யோ மிஸ்டர் ரங்கசாமி, அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு அவரை கூப்பிட்ட? இல்ல, கவுரு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பா, கவுந்துரும் போலதான் இருக்கு. அம்மா, வணக்கம்மா. கால் ஒழுங்கான்னு பார்த்தா காலே தெரிய மாட்டேங்குது. மேல வைக்குமா? What nonsense you are என்ன talking? சொல்றாங்க? அது உள்ள போலான்னு சொல்லாங்க மாமா. அர்த்தம் ஆமா. மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சிருக்கு, புடிச்சு சண்டையா இருக்குமோ? அது கடக்கட்ட மாமா. இவரு அண்ணா, ஐயா, என்ன மாமா, இவன் அட்டெண்டர் இல்ல, இவன் கால ஏன் போய் விடுற? அட்டனா கிளர்க் தானே? இல்ல பியூனா? இல்ல, ரெண்டுத்துக்கு நடுவுல. ரெண்டுக்கு நடுவுல அது முதல்லயே சொல்லக்கூடாதா? ஏண்டா டேய், ரெண்டுக்கு நடுவு சொல்லிட்டாருல, அப்புறம் நுழுக்குற போடா. சரி வாமா. எங்கப்பா அது? இந்த ரங்கசாமி எங்க போனாரு? அண்ணா. ஐயோ, சாதாரணமா நான் தான் எல்லாரும் காலையும் உழுவுவேன். நீங்க எங்க கால உழுவுறீங்க? ஐ எம் ஏ பியூன். பியூனா? நீ யூனிஃபார்ம் போட்டு பெரிய ஆபீசர் நினைச்சேன். ஐயோ, ஆமா, ஆமா. இவங்க கால் விழுகணுமா? ஐயே, உழுவுங்க, தப்பா நினைச்சு வேஸ்ட் போப்பா. போயிட்டு மாமா, நீங்க வேற. அண்ணா, ஐயே. என்ன பூரா எச்சி தூக்கி வச்சிருக்காரு? இவர் என்ன வித்துவாங்களா? நீங்க எதை வச்சு சொல்றீங்க? பாம்பு குத்துற மாதிரி அவனே பிடிச்சு பேசுறாரு. வித்வானா? அவ ஒரு வாரத்தை கத்துவானா பாத்துட்டு இருக்கோம். பான் பராக் போட்டிருக்காங்க, பேச ஓ, மாட்டான். வடக்கு இருந்து வந்த இடைஞ்சல் இது ஒண்ணு. அண்ணா, தீர்காயுசா இருங்க. ஆமா, எதுக்கு இப்படி எல்லாரும் காலையும் விழுந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த ரங்கசாமின்னு ஒருத்தர். போச்சுடா. அவர் எதிர்த்து டேபிள்ல இருக்காருங்க. அது முதல்லயே சொல்லக்கூடாதுங்களா? நீங்க இதை முதல்ல கேட்க மாட்டீங்களா? சும்மா வாய முட்றியா? இத தெரிஞ்சதுக்கு ஆமா. இத்தனை பேருக்கு கால் விழுக வேண்டியது இருக்கு. ஓகே, பெரிய ரூமா இருக்கு. அண்ணா, நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம். என்ன கும்பகோணம், ஆபீஸ்க்கு வந்துட்ட நீ? அது ஒண்ணு இல்லைங்க, இவர் எங்க மாமன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. சங்கீதத்துல பிரைட்டா வரணும்னு பாக்குறாரு. இவர் ம். சங்கீத வித்வான். ஆமா. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. எரியற வீட்டுல ஏதோ திருட்டு வந்த ஆள் மாதிரி தானே தெரியறாரு. முதல்ல அப்படிதாங்க இருந்தாரு. ஓ. இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டு பாட்டு பாடி முன்னுக்கு வரணும்னு பாக்குறாரு. ஆமாங்க, நல்லா பாடுவீங்க. பாட போறியா? பாடுங்க. சங்கீதஜா. நாயா, எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆபீஸ்ல. இப்ப
இவர் பாடி நான் கேட்கணுமா? ஆமாங்க, அதுக்கு நீங்க சிபாரிசு பண்ணி சபா செக்ரட்டரிக்கு எல்லாம் சொல்லி அப்படியே மேடை ஏத்திட்டீங்கன்னா. மேடை ஏத்திடுமா? ஆமாங்க. அதுக்கு ஏணி போட்டா போதுமே. இந்த சபா செக்ரட்டரி சிபாரிசு இதுல எல்லாம் நான் மனசு வைக்கிறது கிடையாது. இவர் மேடை ஏறி பாடணும்னா பிடிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆள். எந்த காலம் சொல்லுங்க சார், கப்புன்னு விழுந்துறேன். Thank you very much. We'll send the project report to the office. Thanks a lot. மாப்பிள்ள என்ன இவ்வளவு மைக் இருக்கு, கேட்கறவங்களுக்கு மைக்கா? அந்த அம்மா போயிட போறாங்க. இவ்வளவு மைக்ல ஒரே ஒரு மைக் எனக்கு வாங்கி அவங்களை பிச்சுவா தரீறேன். பாத்துக்கலாம். அம்மா ஐயோ கும்பகோணம், என்ன இப்படி? யார் இவரு பொம்பளை காலையில விழுந்துட்டு இருக்காரு? ஐயோ கால் விழுதுன்னு ஆகி போச்சுங்க. அப்புறம் ஆம்பளை காலனுங்க பொம்பளை காலனுங்க. ஐயோ சொல்லியா? அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க இந்த ரங்கசாமி கிட்ட போனோம்ல, அவங்க பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வந்து. ஐயோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி நின்று எழுதுக்கிறேன். கூட நானே பார்த்து அது வந்துங்க, ஊர்ல இருந்து வந்துருக்கணுங்க. சபாவில பாட்டு பாடுனுங்க, நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் போடணுங்க. அவர் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காரு. எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது எனக்கு. ஐயோ நான் திரும்பி ஊருக்கும் போக முடியாதுங்க, அங்க ஏகப்பட்ட கடன் ஆகி அது போச்சுங்க. நான் என்னங்க செய்யறது? ஐயோ இப்படி சொன்னீங்கன்னா ஐயோ, சூசைட் ஆகுங்க. அம்மா என்ன இது கும்பகோணம், என்ன இது பம்பள மாட்டு? சரி, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க கிட்ட வேணா சொல்லி நீங்க பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அது போதுங்க, அங்க பாடி நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுங்க. ஒரு பாட்டு கேக்குறீங்களா? இல்ல கேளுங்க நீங்க. நான் பாடி எங்க பக்கலங்க எங்க என்ன மாமா ஓடி போயிட்டாங்க? பயந்துட்டு போறேன் நினைச்சிட்டியா? கூட்டம் சேர்த்து போறாங்க.